அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு தீராத கடன். எவ்வளோ கடனாக இருந்தாலும் தீர்றதுக்காக ஒரு எளிமையான எந்திர பிரயோகம். இது கடன் மட்டும்தான் வேலை செய்யும். ஏன்னா நம்ம இன்றைக்கி நிறையா கடன்பட்டு அந்த கடனுக்காக ஓடி திருப்பி கடன்பட்டுன்னு இப்படி அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், இப்படியே கடனுக்கு மேலே கடன் வாங்கி கடைசியில் வாழ்க்கையில் வாழறதுக்கே நேரம் இல்லாமல் கடனுக்காக வாழ வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. அது மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஹையர் கிளாஸாக இருந்தாலும் சரி, லோ கிளாஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இதே நிலை தான். இஎம்ஐ கடன், நடுத்தர மக்களுக்கு வாடகை, இந்த மாதிரி கடன், கீழே இருக்கவங்க சாப்பாட்டுக்கே கடன், இப்படி கடனால் படாத பாடுபடுறீங்க. சரி, இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி? இதுக்கு ஒரு இறைவன் அனுகிரகம் செய்யணும். நம்மளுக்கு வானத்துலேருந்து எதுவும் கொட்ட போகிறதில்ல. அப்போ நம்ம தொழில் சிறக்கும். அந்த கடனை அடைபடுறதுக்கான வழிமுறைகளை இறைவன் உருவாக்கி கொடுக்கணும். அது நம்ம தொழில் விருத்தியாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த தொழிலில் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்குறதோ, அல்லது நம்ம வேலையில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்குறதோ, இல்லை சம்பள உயர்வோ, இப்படி ஏதாச்சும் வந்தால் தான் அந்த கடன்லாம் அடைபடும். ஏதோ ரூபத்தில் நம்மளுக்கு ஒரு உதவி நிச்சயம் இறைவனால் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். இந்த எந்திரம் இது ஒரு எந்திர பிரயோகம். இந்த எந்திரத்துக்கு மந்திரம்லாம் எதுவும் இல்லை, தேவையே இல்லை. சரிங்களா? எந்திரத்தை நீங்கள் தகடில் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அப்படி முடியாதவங்க சார்ட்டில் வரைஞ்சிக்கங்க. ரெட் கலர் பென்னும் க்ரீன் கலர் பென்னும் எடுத்து கோடு ஃபுல்லாக எந்திரத்துக்காக போட கோடுகள் அத்தனையும் க்ரீனில் போடுங்க. நம்பர்ஸை மட்டும் ரெட் கலரில் போடுங்க. போட்டு உங்களோட பூஜை அறையில் வச்சு மனதார உங்களோட குல தெய்வத்தையும் உங்களோட இச தெய்வத்தையும் தாய் காளியையும் பிரார்த்தனை பண்ணி இந்த எந்திராவை தான் உங்களுக்கு கொடுக்குறா. சரிங்களா? நீங்கள் தாயை காளியை மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த எந்திரத்தை வச்சு ஒரு நல்ல ஊதுபத்தியும் சாம்பிராணியும் காமிச்சு, சூடம்பத்தி காமிச்சு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். 100% வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த எந்திரம் ஒரு 21 நாள்லேருந்து மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்க 48 நாள் நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். ஆனால் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. இது எனக்காக இல்லை, உங்களுக்காக நீங்கள் செய்யணும். செஞ்சால் மட்டும்தான், முயற்சி செஞ்சு பார்ப்போங்கிறதுலாம் இல்லை, ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்பி செய்யுங்க. இந்த எந்திரம் அதேமாரி இந்த எந்திரம் வரைகிற நாள் வளர்பறை கூடிய ஒரு வியாழக்கிழமை குரு ஓரையில் வரைஞ்சி இந்த எந்திரத்தை முறையாக பூஜை பண்ணி வாசனை திரவியங்கள் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணி வாங்க. வேறு படையல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, மந்திரம் எதுவும் கிடையாது. உங்களோட பிரார்த்தனை தான். எந்திரம் அருமையாக வேலை செய்யும். இது என்னுடைய அனுபவ எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணி என்கிட்ட கேளுங்க. இந்த எந்திரம் வேணும்னு கேளுங்க. கடன் அடைபட அந்த எந்திரம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எந்திரத்தை ஃபோட்டோ காப்பி அனுப்புகிறேன். இந்த ஃபோட்டோ நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி எந்திரத்து நடுவில் உங்களோட யாருக்கு கடன் அதிகமாக இருக்கோ அவருடைய அம்மா பேரும் அவர் பேரும் அந்த எந்திரத்துக்கு நடுவில் எழுதணும். சரிங்களா? எந்திரத்தை சுற்றி நான் எல்லாமே எழுதியிருப்பேன். யாருக்காக இதை பயன்படுத்துகிறோமோ, சரிங்களா, உங்களுக்காக பயன்படுத்திங்கன்னா ராஜாங்கிறவர் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களோட அம்மா பேர் எழுதி அதை கீழே ராஜான்னு எழுதிடுங்க. எழுதி பூஜை பண்ணிவாங்க. அவங்களுக்கு இந்த எந்திரம் வேலை செய்யும். சரிங்களா? சார்ட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டாலும் சரி. சரி, இதுக்கு எந்த தட்சணையோ எந்த காணிக்கையோ எதுவும் கிடையாது. இந்த எந்திரம் நான் இனமாக தான் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு தட்சணையாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற தட்சணை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு
வந்து சேரும். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கட்டும். நன்றி.